அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அப்டேட் நம்பர் 27 27வது அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். நம்ம திரும்பிய திசையெல்லாம் தாக்குதல்கள் கொஞ்சம் குறைந்திருக்கிறதா அப்படின்னா, இரவு நேர தாக்குதலை விட பகல் நேரத்தில் கொஞ்சம் குறைந்திருக்கு. நேற்றை விட இன்று கொஞ்சம் குறைந்திருக்கு. அது இல்லாமல் பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், இறுதியாக ஒரு செய்தி உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். மிக ஒரு அற்புதமான செய்தி என்று கூறுகிறார்கள். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா சொல்லிட்டாங்க, இன்னும் அவ்வளோதான்பா, ஒரு 3 வாரத்தில் நாங்கள் முடிச்சிடுறோம், ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருங்கிட்டோம், எங்கள் டார்கெட் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொன்னார். நீங்கள் 3 வாரத்தில் முடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் சுற்றி இருந்த நிகழ்வுகள் என்ன, லெபனானுக்குள்ளார பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க ஆளுகின்ற அரசாங்கம். அவங்க என்ன போட்டிருக்காங்க, மறுபடியும் துபாயினுடைய விமான நிலையத்தை தாக்குதலா அப்படின்ற மாதிரி பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸ்லாம் போயிருந்தது. என்னன்னு சொல்ல, துபாயினுடைய விமான நிலையத்துக்கே போயிட்டு வந்துடுறோம், வாங்க உங்களை நேராக துபாய் கூட்டிகிட்டு போகிறேன், துபாய் கூட்டிகிட்டு போகிறேன், கத்தார் கூப்பிட்டு போகிறேன், தயாராக இருங்க மக்களே, கொஞ்சம் சேஃபாகவும் கூப்பிட்டு போவோம், சேஃபாகவும் கூட்டிகிட்டு வருவேன். ஸோ வீடியோவில் பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் பதிவு, ட்ரம்ப்புக்கு பரமண்டத்தில் இருக்கும் பிராவே உமது ஆசீர்வாதம் இவருக்கு நேரடியாக வழங்குவாயாக, பிதா சுதன் பரிசுத்த ஆவியை இவருக்கு நல்ல ஒரு தாங்கும் சக்தியை கொடுத்து இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவாயாகலாம் பயங்கரமாக ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரேயரை நேற்றுலேருந்து ஒரே வைரலாக இருந்தது. அதனால் உங்ககிட்ட வேணுன்னா அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுற பாருங்கள், நீங்களே என்ன மாதிரி ஒரு ப்ரேயர் அப்படின்றத பாருங்கள். அவர் அப்படி சும்மா அவர் வரலு அப்படி சக்தி சும்மா வெறி ஏற்றி விட்றாங்க. அப்போ தலைவா போ தலைவா, ஈரானை வென்றுட்டு வா தலைவா அப்படின்ற மாதிரிலாம் அவர் அப்படியே ஒரு ப்ரேயராக பண்ணி தள்ளுறாங்க. அதனால் நான் அதையும் உங்ககிட்ட நான் காட்டிடுறேன். நான் ஏன்னா நேற்றுலேருந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க இந்த ப்ரேயரை, அதற்காக நான் உங்ககிட்ட காட்டுறேன். To flood his heart, his mind, and Lord, you will guide him in these challenging times that we're facing today. I pray for your grace and your protection over him. Yes. I pray for your grace and protection over our troops and all of our men and women serving in our armed forces. And Father, we just pray you'll continue to என்ன ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதம். அவர் அப்படியே ஒரு மாதிரி இப்படி குலுங்கிட்டார், அப்படி முடிச்சோன்னு இப்படி குலுங்கி எந்திரிச்சிட்டார். அப்போ இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவ்வளோதான், ப்ரேயர் முடிஞ்சது. வார் டிபார்ட்மெண்ட் பீட்டர் எக்ஸத் அவர்களை சந்திக்கிறாரு. முடிச்சிடலே, அடுத்த 3 வாரத்தில் அங்கே முடிச்சிடலே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. அவங்களும் ஆமாம், இன்னும் 3 வாரத்தில் எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும்ன்றாங்க. ஆனால் இவங்க அப்படி நினைக்கும் போது பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றத மொத்த பதிவுக்கு இடையில் நான் கிளைமாக்ஸில் போய் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, துபாய் விமான நிலையத்தில் இந்த ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சுது. துபாய் விமான நிலையத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஒரு கம்மி கஸ்ட்ரோன்னு ஒன்று, அதுக்கு துபாய் விமான நிலையம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வந்தது சுட்டுட்டோம், சுட்டு கீழே விழுந்தது தான் உங்களுக்கு அப்படி கிடச்சிருக்கோம், பெருசாக பாதிப்புலாம் இல்லைப்பா, அப்படி தொடச்சி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ துபாய் விமான நிலையம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஊடகங்கள் விடுமா, இல்லை விட்டுருவாங்களா? துபாய் விமான நிலையத்தின் தாக்குதல், மக்கள் அதிர்ச்சி, அலறி அடித்து ஓட்டம், விமான நிலையத்துக்கு வராமல் இயங்கும் மக்கள் அப்படின்லாம் போட்டு பிளாஸ் நியூஸாக போட்டு தள்ளிட்டாங்க. கடைசியில் அவங்க விமான நிலையம் என்ன சொல்கிறாங்களே, இது வருது, இன்னைக்கு கூட ஒரு 2-3 வந்தது, கொஞ்சம் சுட்டு வீழ்த்திட்டோம், பழையபடிலாம் இல்லை, இப்போல்லாம் பரவாயில்ல, ரொம்ப ஸ்மூத்தாகிடுச்சு. கத்தார் கூட சொல்லிட்டாங்க, அவங்களோட விமான சேவையை ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அந்த வீரியம் குறைந்திருக்கிறது. அதாவது ஈரானிலிருந்து பதில் தாக்குதல்கள் நடக்குது இல்லையா, அந்த பதில் தாக்கல் நடத்துகிறதே திடீர்னு அந்த நைட்டு விடிய காலம் நல்ல நேரம் பார்த்து அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம இந்திய நேரப்படி ஒரு 3 to 4 மணிக்கு அங்கே எல்லா ஏரியாவுக்கும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொகுதி பிரித்து அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு பகல் நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு, நேற்று 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரோனு, இன்னைக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரோன் அனுப்புகிறாங்க. அது துபாய்க்கு போயிட்டு ஒரு கலக்கிடுச்சா, சரி ஒரே மக்களால் அலறடித்து ஓட்டம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக போட்டாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், உங்களுக்கு மெசேஜ் வரும், எல்லாருமே அங்கே சேஃபாக தான் இருக்காங்க, அங்கேருந்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது, வெடி சத்தம் கேட்குகிறது, இடைமறித்து தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க, ஒரு சிலர் நடக்குது. ஆனால் பொதுமக்கள் மீது குறி வைத்தோ பொதுமக்கள் மீதோ எந்த சேதாரமும் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூடுதல் தகவல், சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்க, மொத்தம் 16 ட்ரோன் வந்தது, 16 ட்ரோனையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், இன்டர்செப்டர் அருமையாக வேலை செய்யுது, யாரும் எந்த கவலையும் படாதீங்க, உங்களை நாங்கள் சேஃபாக தான் வச்சுருக்கோம். அதுவும் என்ன, ஷேபான் ஆயில் ஃபீல்டு ஒரு லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்டு, யூகே கொஞ்சம் சம்மந்தப்பட்டவங்க, யூகேவும் கொஞ்சம் சேர்ந்துருக்காங்க அதில்.
அதில் அடிக்க ட்ரை பண்ணாங்க. அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நேற்று இரவு நடந்த ட்ரோன் பதிவு சொல்கிறாங்க. இப்போ காலையிலே 2 ட்ரோன் வந்ததான் அதையும் அவங்க சுட்டு வீழ்த்திட்டு தான் சொல்லிட்டாங்க. அப்போ சவுதி அரேபியா இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. கத்தார் விமான நிலையம் வந்து பழையபடி வந்துருச்சு. அப்புறம் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் குவைத்து பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நாங்கள் பழையபடி திரும்பிட்டோம், இன்னும் ஊடகங்கள் தான் அது கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க. டார்கெட் எங்கன்னா எண்ணெய் கிணறுகள் அடிக்கிறாங்க. எண்ணெய் வளங்கள் எண்ணெயினுடைய க்ரூட் ஆயில் போக முடியல, பொருளாதார ரீதியாக பாதிப்பு வருது. பட் மக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மல் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பாஸ். அதனால் அங்கே இருக்கிற செய்திகளும் அப்படி தான் வந்த வண்ணமாக இருக்கிறது. உங்களுக்கு நான் ஒரு 2 நாளைக்கு முன்பு ஈரான் நடத்திய தாக்குதலில் ஜோர்டனில் இருக்கக்கூடிய ANTPY-2 ரேடார், அந்த THAADக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரேடார் சிஸ்டம் ஒன்று அடிச்சிட்டான்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவும். ஆமாம் எங்கள் பகுதியில் சேதாரமானது உண்மைதான், அதை நாங்கள் சரி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, நேற்று ஈராக்கில் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா ஈரான், அந்த தாக்குதலுக்கு வந்து ஈரான் பொறுப்பேற்றுக்கல. அங்கே இருக்கக்கூடிய ப்ரோ ஈரானியன் குரூப்ஸ், அந்த ப்ரோ ஈரானியன் குரூப்ஸ் தான் வந்து நாங்கள் தான் இந்த தாக்கல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வீரர்கள் தங்கி இருந்த ஒரு பகுதியில் மனித வெடிகுண்டே ஒன்று நிகழ்ந்திருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. தொடர்ந்து அந்த ஃப்ராக்ஷன் குரூப்ஸ், அதாவது ப்ரோ ஈரானியன் குரூப்ஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்குறீங்களே இந்த இமேஜில், இதில் ஈராக்கில் இந்த 2 இடத்துல அந்த குரூப்ஸ் ப்ரோ ஈரானியன் குரூப்ஸ் மீது இமாம் அலி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதை நேற்றும் நடத்துனாங்க, அதுக்கு முன்ன நாள் நடத்துகிறாங்க, மறுபடியும் இன்றைக்கி காலையில் நடத்துகிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரான் அரைக்கோவல் விடுக்கவில்லை, குர்தீஸ் ரீஜியனுக்குள்ளார இருந்து எங்களை தாண்டி உங்களால் போக முடியாதுன்றாங்க. அதாவது ஈராக்குக்குள்ளார நீங்கள் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குனீங்க அப்படின்னா, அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 7-8 குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நீட்டு ஒரு குச்சி எடுத்து கோடு போட்டாங்க, எலே எங்களை தாண்டி நீங்கள் போங்களே, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் தொட்டு பாருங்கள், ஈரானை போய் தொட்டு பாருங்கன்னு கொஞ்சம் 3 நாட்களாக பெரிய அளவுக்கு ஒரு ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கைக்கு எப்படி ட்ரோன் கிடைச்சதுன்னா அது பெரிய விஷயம் தான், அது ஏற்கனவே ட்ரோன் வைத்திருக்காங்க. அங்கே அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு ரேடார் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் அமெரிக்காவுடைய நிலைகளில் ஒரு ரேடார் சிஸ்டம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக புகைப்படங்கள் மூலமாகவும் தெரிகிறது. அமெரிக்கா மறுத்தாலும் அது கிட்டத்தட்ட தகவல் உறுதியாகிவிடும் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, நேற்று இரவு விடிய தாக்கல் நடத்தினார்களே, பகலில் சற்று அமைதியாக இருக்கிறதா தெஹ்ரான் என்றால் இல்லை, மறுபடியும் தனது கடுமையான தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. தெஹ்ரான் முழுவதும் மறுபடியும் லவுட் எக்ஸ்ப்ளோசிவ். தங்கிட்ட இருக்கக்கூடிய குண்டை 3 நாளில் முடிச்சிடணும், ஒரே வாரத்தில் முடிச்சிடணும் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க போல். இஸ்ரேலும் இந்த பக்கம் அமெரிக்காவும் மொத்தமாக போட்டு தள்ளுறாங்க, கட்டிடங்களாம் இடிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டிடமும் பார்த்தீங்கன்னா பங்கர் பஸ்டர் மூலமாக அடிக்கிறாங்க போல. அடித்தாங்கன்னா அந்த கட்டிடம் ஃபுல்லாக தரமட்டமாகிடுது, மறுபடியும் வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு உருவாக்குறாங்க. அதாவது தெஹ்ரானை மறுபடியும் மற்றொரு காசாவாக, கட்டிட கழிவுகள் அந்த அளவுக்கு வருன்றாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. நேற்று மட்டும் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 80 போர் விமானங்களை பயன்படுத்தினோம், 200 பாம்புக்கு மேலே போட்டிருக்கோம், IRGCனுடைய ட்ரைனிங் ஹப், மிலிட்டரி டெபாசிட், அண்டர் கிரவுண்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலமா அடித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டோம். அது இல்லாமல் விமான நிலையங்கள் வேறு, அந்த மசுராபாத் விமானங்கள் அது தனியாக அது ஒரு பக்கம் வந்து அடிச்சிட்டாங்க. சரி, இவங்க சென்காம் ஆப்ரேஷன் ஃபியூரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ஒரு வாரம் மட்டும் 3000 டார்கெட்ன்றாங்க. 3000 டார்கெட் அவர்களுடைய வான்தடுப்பு சாதனங்களிலிருந்து அவங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்கெல்லாம் வெளியே எடுக்கிறார்களோ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வில் பி வாட்சிங், அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை 3 நாளாக இஸ்ரேல் தரப்புலையும் சொல்கிறாங்க, அமெரிக்கா தரப்புலையும் சொல்கிறாங்க. அதனால தான் ஈரான் வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அனுப்புறதுக்கு, சப்போஸ் அவங்க மறைச்சி வச்சுருந்தா கூட அனுப்புறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. எந்த இடத்துல இருந்து கிளம்புதோ அந்த இடத்த சுற்றி ஒரு 50 குண்டு போடுறாங்க, அடி அண்டர் கிரவுண்ட் அந்த இடத்துல இருக்குமானால இப்போ அவங்க அனுப்புறதுக்கே யோசனை பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா ரொம்ப வீரியமாக இருந்தது ஃபஸ்ட்டெல்லாம், 300-400 பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் அனுப்புனாங்க ஒரே சமயத்தில். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 5 அனுப்புறதே பெருசாக இருக்குது. 5 வந்து கவுண்டிங் அடிப்படையில் எதிரிகளுக்கு பயத்தை உருவாக்கணும் அடிப்படையில் அனுப்புகிறாங்க. அதுவுமே அடுத்த நாள் அப்போ நைட்டு ஒரு நம்ம இந்திய நேரப்படி அந்த 3 to 4ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் 7 to 8 மணிக்கு அதை அனலைஸ் பண்ணுறாங்க, அடிச்சிடுறாங்க ஃபுல்லாக அந்த ஏரியா பகுதியை அடிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களால மீண்டும் அந்த
ஆயுதங்களை எடுத்து தாக்கல் நடத்துவதற்கான நிலைமையை உருவாக்காதபடி நாங்கள் அடிக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய இலக்குகள் அடுத்த 2 வாரத்துக்குள்ள ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஏற்கனவே ஹெஸ்புல்லானுடைய நிலைகளுக்கு உள்ள நுழைஞ்சி இஸ்ரேல் என்னதான் சொன்னாலும் ஹெஸ்புல்லா கை ஓங்கி விட்டதுன்னு தலைவர்கள் முழுமையாக கொல்லப்பட்டிருந்தா கூட இப்போ பாருங்க, சிரியா வந்துருச்சு. சிரியா வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு ஆதரவு தான், அமெரிக்காவுக்கு ஆதரவு தான். சிரியா வந்ததுக்கப்புறம் அங்கே ஈரான் முழுமையாக கட் பண்ணிட்டாங்க. ஹெஸ்புல்லாவுடைய அந்த ரிலேஷனையும் முடிச்சிட்டாங்க. அப்போ சிரியா இங்கேயும் கிடையாது, கடற்பரப்புலையும் லெபனான கடற்பரப்புலையும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் எப்படி அவங்கக்கிட்ட இன்னும் இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, எப்படி தாக்கல் நடத்துகிறாங்க? பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல. ஹெஸ்புல்லா கிட்ட எல்லாம் ஹோம்மேடு சாக்லேட் மாதிரி நம்ம டெய்லியும் சாதம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க டெய்லி ராக்கெட்டே செய்வாங்க போல. யாரு? நான் ஹெஸ்புல்லாவை சொல்கிறேன். சாதாரண ஒரு சின்ன குரூப், சாதாரண குரூப்ல அல்ல, அது பெரிய குரூப் தான். இந்த குரூப்பே வந்து இந்த அளவுக்கு ஹெஸ்புல்லாவை ஆட்டி படைக்கிறாங்க. அங்கே விட்டுருங்க, ஹமாஸுக்கு வாங்க. ஹமாஸை பாருங்க, ஆயுதங்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறதா இஸ்ரேல் நினைக்கிறாங்க. கடற்பகுதியிலிருந்து கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லைனாலும் இன்னைக்கு பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட அவ்வளோ ஆயுதம் வச்சிருக்காங்க, திடீர்னு நாள் அடிப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இவ்வளோ சின்ன சின்ன நாடுகள்கிட்டயே, இந்த சின்ன சின்ன குரூப் கிட்டே அவங்கள சும்மா ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட் சைஸு கூட இருக்காது அவங்களாம் ஒவ்வொன்றும், இல்லையா? அப்படி இருக்கும்போதே கண்ட்ரோல் பெருசாக பயங்கரமாக அடிக்கிறாங்க, கண்ட்ரோலுக்குள்ளே வராங்க. இன்னைக்கு கூட இந்த வரைபடத்தில் பாருங்களேன், அதாவது லெபனானில் மட்டும் நான் சொல்கிறேன். நான் இந்த ஏரியா பகுதியில் இந்த காக்கி கலர்மாக இருக்குல்ல, இதெல்லாமே ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் தாக்கல் நடத்தினோங்க இந்த பகுதியில், ஹெஸ்புல்லா ராக்கெட் வந்து ட்ரோன் அட்டாக்கு, ராக்கெட் அட்டாக்கு நாங்கள் நடத்தணுன்றாங்க. ட்ரோனே இருக்குன்றாங்க, பெருசாக அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பெரிய டஃப் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பறந்து விரிந்த ஒரு தேசம் அது. ஈரான் அப்படின்றது வந்து சின்ன நாடு கிடையாது, ஒரு பறந்து விரிந்த தேசம். அந்த முழு தேசத்தையுமே ஒட்டுமொத்தமாக அடித்து அமெரிக்கா நினைக்கிற மாதிரி, இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்ற கேள்வி தான் இன்னும் எனக்கு ஏதோ சற்று இடித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா சார்ந்த ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பயே ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ், அங்களுடைய காவல்துறையெல்லாம், ஐயா நாங்கள் உயிர் வாழுவோமா வாழ முடியாதுன்னு தெரில, அடிக்கிறாங்க, எங்களை விட்டுருங்கன்னா பயந்து ஓன மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தகவல் தெரியல, எதுவும் உறுதிப்படுத்திய தகவலில். அவங்க ஏதோ நேரில் போய் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகளை சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, லெபனானுக்குள்ளாரே அங்கே லெபனானுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இருக்கிறார்ல, ஜஸ்டிஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, 4 வாரத்துக்கு முன்பே அங்கே ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஹெஸ்புல்லா ஆயுதங்களை கொடுத்து சரண்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கலக்கிட்டார், ஒரு செய்தியை கொடுத்தார். லெபனானுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஹெஸ்புல்லானுடைய தலைவர் குவாஷம் அவர்களை கைது பண்ண சொல்லிட்டார், பிடிச்சி ஜெயிலில் இழுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் லெபனானுக்குள்ள என்ன விஷயம்னா, லெபனான் இராணுவத்தை விட அதிநவீன ஆயுதங்களும் அதிநவீன சிஸ்டமும் இவங்கிட்ட இருக்கு, ஹெஸ்புல்லா கிட்ட. இப்போ ஹெஸ்புல்லாவுக்கும் லெபனான் இராணுவத்துக்கு சண்டை வந்ததுன்னா ஹெஸ்புல்லா ஜெயிச்சிடும், லெபனான் இராணுவம் ஜெயிக்காது, தோத்துரும். ஏன்னா இவங்க ஆளுங்களே கம்மியாக இருக்காங்க, ஹெஸ்புல்லா அதிகமாகறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் பாதி பேர் ஹெஸ்புல்லாவை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கிறாங்களாம். அதனால் இவர் திடீர்னு போய் இடிச்சு போய் கைது பண்ணிட்டு வாங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் இப்போ லெபனானுக்குள்ளாரியே உள்நாட்டு கலவரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எப்போ இவங்க ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் குவாஷம் அவர்களை கைது பண்ண சொன்னாரோ அப்பயே உள்நாட்டு கலவரங்கள் வருவதற்கு பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு இன்னும் இராணுவ வீரர்களை அதிகமாக எல்லை பகுதியில் குவிக்கிறாங்க, மேற்கொண்டு உள்ள அனுப்ப அங்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், இவ்வளோ சின்ன சின்ன ஒரு குரூப்ஸே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. ஒரு கம்ப்ளீட் ஒரு நாட்டையே அவ்வளோ சீக்கிரம் 2 வாரத்துக்குள்ளே முடிச்சிருவோம், 3 வாரத்துக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது, ஒருவேளை அவங்க டார்கெட்லாம் அடிச்சுட்டு நான் வெற்றின்னு போகிறாங்களான்னா அதுவுமே ட்ரம்ப் விரும்பலை. இல்லை, மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழித்து அவங்க ரீபவுன்ஸ் ஆவாங்க, மறுபடியும் நான் எவ்வளோ செலவு பண்ணணும், அதனால் இப்பயே ஒரே அடியாக முடிச்சுக்கலாம் நம்ம. அது பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து ஈரான் மக்களோட லைஃப்பை தான் நாங்கள் நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நடக்கிற நிகழ்வெல்லாம் தீர்வு நோக்கி போகிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை கேட்குறேன், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், தீர்வு நோக்கி கிடைக்கிற மாதிரி போதா, 2 வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இன்றைக்கி அந்த தெஹ்ரானில் என்ன பண்ணுறாங்க, 3 இடத்துல குறி வைத்து தாக்கல் நடத்தினாங்க. அந்த 3 இடமும் மறுபடியும் ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய இடங்கள் சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் அட்டாக் பண்ணியிருக்காங்க.
பெரும்பாலும் இப்போ நடக்கிற தாக்குதல் எல்லாமே இஸ்ரேல் எங்கே குறி வச்சு அடிக்கிறாங்கன்னா அமெரிக்கா உள்ள அங்கங்கே அடிக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஈராக்கினுடைய எல்லை பகுதியும் அந்த பர்ஷியா கல்ஃப் இருக்குல்ல இந்த பகுதியை மட்டுமே தெஹ்ரானை இங்கே மட்டுமே குறி வைக்கிறாங்க. அங்கே மேலே டேப்ரீஸ், கீழே இஸ்பஹான், சிராஸ், பேந்தர் அப்பாஸ் இந்த பகுதி தான். அந்த சைடு ஆப்கானிஸ்தான் சைடோ இல்லை துருக்மெனிஸ்தான் சைடோ கம்ப்ளீட்டாக தொடவே இல்லை. அப்படியே அதை வச்சு விட்டு வச்சுருக்காங்க, எதுவுமே இல்லை. அந்த ஒரே ஒரு இடம் பார்த்தோன்னா அந்த மசாதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஐதுல் அலி காமினியோடைய சொந்த நகரம் இருக்குது. அங்கே தான் அவர் வந்து இறுதி சடங்கு நடத்த போகிறாங்க. அந்த ஏரியாவில் அவங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டி சைட்டும் மிலிட்ரி டார்கெட் இருக்குது. அதை மட்டும்தான் குறி வைக்கிறாங்க, மற்ற ஏரியாலாம் பெருசாக இல்லை. இவங்க எல்லாமே ஈராக்கை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தாக்குதலை தான் பெரிய அளவுக்கு நிகழ்த்துறாங்கன்றது கொடுத்த தகவல். இப்போ காலையில் வரும்போது கூட ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஃபர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லையா, ஃபர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் ஒரு 16 கிலோமீட்டர் மேலே வெளியேற சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். 16 கிலோமீட்டருக்கு மேலே வெளியேற சொல்லிட்டு அங்கே பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்திருக்காங்க. தெஹ்ரானில் அசிடி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஈரான் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா எங்களோட பள்ளிக்கூடங்கள் மீது மறுபடியும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. குர்திஷ் ப்ராவினன்ஸில் ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அதன் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஈரான் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மாபெரும் சக்ஸஸ், கண்டிப்பாக பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்றாங்க. பட் இஸ்ரேலில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது, அது ஒரு நாள் முடிஞ்சாதான் நம்ம அங்கே இருக்கக்கூடிய இழப்புகள் பெரும்பாலும் தெரியும். மற்றபடி அவங்க ஃபுல்லாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் கூட எக்ஸ்தலத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. இந்தியர் ஒருவர் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடுங்க, நாங்கள் கீழே பங்கர்ஸ் கடியில் போனாமே கூட அந்த தாக்கல் நடக்கும்போது அது பெரிய அந்த உணர்வு இருக்குது, நிறைய மக்கள் ஆனால் இறக்க தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்க வெளியேறதில்ல, ரெஸ்ட்ரிக்டட் அதிகமாக பண்ணுறாங்கன்றாங்கன்னா ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதனால் இறப்புகள் கண்டிப்பாக இருக்கும், இஸ்ரேல் தரப்புலையும் பாதிப்புகளையும் இருக்கும். பட் அவங்க வெளியிடாமல் அப்படியே அதை சுமூகமாக காக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். இருந்தாலும் நம்மளுக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு சில புகைப்படங்கள் மூலயமா வரைபடங்கள் மூலயமாவும் கிட்டத்தட்ட கிடைச்சிடும். பார்க்கலாம் நம்ம ஈரானுடைய கிளைம், இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்றதும் பார்க்கலாம். அதை தாண்டி ஈரானில் இருக்கக்கூடிய இறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா 1332 பக்கம் இறந்து போயிருக்காங்க. லெபனானில் 123 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. ஸோ இனி ஈரானுக்கு லெபனானுக்கு தான் அதாவது இறப்புகள் அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தாக்குதல் அந்தளவுக்கு அதிகம் பண்ணி இருக்காங்க. ஈராக்கில் 2 பேர், குவைத்தில் 4 பேர், பக்ரைனில் 1, கத்தாரில் இல்லை, யூஏயில் 3 பேர் சொல்லியிருக்காங்க, ஓமனில் ஒருத்தர், அப்புறம் இஸ்ரேல் இது வரைக்கும் 11 பேர் பக்கம் கிளைம் பண்ணுறாங்க. யூஎஸ் மிலிட்ரி வந்து 6 மேலே வந்து கிளைம் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட காலையில் 2வது போர் விமானம் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்தால் செங்கடலுக்கு வருதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலாக புதிய போர்க்கப்பல் யூஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் புதிய கப்பல் ஒன்றும் உள்ளே வருதுங்க. 3வது போர் கப்பல் செங்கடல் கிட்ட வராங்க. செங்கடல் கிட்ட வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வராங்க. இது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான். 3வது போர்க்கப்பல் வருது அப்படின்னா நம்ம அதை சீரியஸ் கன்சர்னாக எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இது இல்லாமல் பிரான்ஸுடைய நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் சார்லஸ் டி கவுலி வந்து கிட்டத்தட்ட ஸ்பாட்டுக்கு வந்து இறங்க போகிறாங்க. அதனால் போர்க்கப்பல்கள் அந்த இடத்துல அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள். அப்போ அவங்க இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக வராங்களா, அடுத்த தாக்குதலுக்கான இல்லை தரைப்படை தாக்குதலை கொண்டு போகிறதுக்காக வராங்களான்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் தரைப்படை தாக்குதல் பாசிபிள் இல்லை. நிறைய ஊடகங்கள் ட்ரம்ப்போட மனநிலையை அறிந்த மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு தரைப்படை தாக்குதல் அனுப்புகிறாங்கன்னு. தரைப்படை தாக்குதல் அனுப்புனாங்கன்னா இட் வில் டேக் லாங் இயர், 7 இயர்ஸ் 8 இயர் மேலே ஆகிடும். அது எப்படின்னு தெரியல எனக்கு, பார்க்கலாம். அது இன்னும் ஒரு 2 டேஸ் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். 2 நாளில் போகிற போக்கை பார்த்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா, நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கள பேந்தர் கம்மின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் 4.3 ரெக்டர் அளவுகோலில் ஷேக் ஆகிருக்கு. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே, மறுபடியும் ஒரு அணு ஆயுத சோதனையா? பட் இதுக்கப்புறம் அவங்க அணு ஆயுத சோதனை உறுதி பண்ணாலுமே வந்து இவங்க தான் தாக்கல் நடத்துறதுக்கு பெரிய அளவுக்கு தயாராக இருக்காங்கல்ல. மறுபடியும் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது கூடுதல் தகவல். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு சில அனுமதிக்கப்பட்ட கப்பல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கப்பல் நகர்ந்து என்ன பிரயோஜனம்? அங்கே க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் தானே ரொம்ப முக்கியம். க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் எல்லாமே வெறும் கப்பல் மட்டும் வந்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி தானே. ஏன்னா இந்த சார்ட்டை பாருங்களேன், ஏசிய நாடுகள் வந்து நம்மளுக்கு யார் முக்கியம்? இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, ஏசிய நாடுகளில் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருதுன்றாங்க. மீதி தான் ஐரோப்பாவுக்கும் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுக்கும் போகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் ஃபுல்லாகவே யாருக்கு அனுப்புகிறாங்க? ஏசிய நாடுகளுக்கு தான் அனுப்புகிறாங்க. அதுக்கு கீழே எல்என்ஜி ஃப்ரம் கத்தார் அண்ட் யூஏ இருக்காங்கல்ல, அவங்க எல்என்ஜி கேஸ் யாருக்கு அனுப்புகிறாங்க?
ஏசிய நாடுகளுக்கு ஆல்மோஸ்ட் 83% மேலே அனுப்புகிறாங்க. ஐரோப்பாவுக்கு ஜஸ்ட் ஒரு 10% அனுப்புகிறாங்க. மீதி ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அவங்க செயல்படுத்தினா கூட அது பெருசாக பிரச்சனை இல்லை. அந்த எண்ணெய் கிணறுகளை அவங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். இன்றைக்கி ஓமன் கூட ஒரு சில எண்ணெய் கிணறுகளை க்ளோஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்டை நிறுத்த இன்றைக்கி குரூடாயில் பேரல் வந்து பார்த்தோம்னா $100 போயிடுச்சு. $100 போனால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ காசு கொடுத்தா கிடைக்கணுமே, அதுதான் அங்கே பிரச்சனையே. இப்போ நம்ம வந்து பெட்ரோல் டீசலே இருக்குங்க, நம்ம 300-200 ரூபானா கூட கொடுக்க தயாராக இருந்தாலும் கிடைக்குமா அப்படின்றதான் இன்னொரு கேள்வி. ஏன்னா இப்போயே அண்டை நாடுகளான பாகிஸ்தானில் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து ரொம்ப ஃபெமிலியர் பர்சன், அரசியல்வாதிகளோட செல்வாக்கு இருந்தால் தான் அந்த இடத்துல போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. பங்களாதேஷ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அப்போ ஏசிய நாடுகள் ஃபுல்லாக பரவ என்ன ஆகுதுன்னா இன்னும் மோசமாக இருக்குது. பட் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ஸ்டாக் இருக்குது, இன்னும் ஒரு 30-40 நாளைக்கு பக்கம் ஸ்டாக் இருக்குது, அதுக்குள்ளே அங்கே ரஷ்யாக்கிட்டேருந்து வரக்கூடிய கப்பல் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது சரியாக போயிடும். அது இல்லாமல் நம்ம இந்த பக்கம் வெனிசுலாக்கிட்டேருந்து வாங்குறது இல்லை மற்ற பகுதியிலேருந்து வாங்குறதுக்கு நம்ம சரியாக போயிடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம், பொறுத்து இருந்து கொஞ்சம் நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியே கொஞ்சம் தைரியமாக வந்தாலும் இன்னைக்கு கூட என்ன பண்ணிட்டாங்க, பிரிமா அப்படின்ற ஒரு கப்பல் தொடர்ந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நிறுத்துங்கன்னு சொன்னது ஐஆர்ஜி சார்பாக அவங்க நிறுத்தாதனால இவங்க அடிச்சிட்டாங்க, ட்ரோன் மூலிமா அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 2 நாள் அவங்க இந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை நாங்கள் முடிக்கிறோம், எங்கள் வழிக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ வீடியோவோட நிறைவு பகுதியில் பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார். பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாங்கள் எங்கள் சுதந்திரத்திற்காக நிற்கிறோம், சரண்டர் ஆக மாட்டோம். நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்றார். நம்மளுக்குள்ள 1000 விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், அந்த விருப்பு வெறுப்புகள்லாம் புறந்தள்ளி எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ஏகாதிபத்தியம் வந்து நம்மளை ஆள வேண்டுமா? நினைத்து பாருங்கள், ஒன்றிணையுங்கள். இனி அவங்க டையார் சரண்டர்ன்றாங்க, பார்க்கலாம் யாருக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், காத்திருக்கலாம் அவர்களுக்காக, ஒன்றிணையுங்கள்னு அவர் பயங்கர உணர்ச்சிபூர்வமாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டுட்டு அதே மாதிரி அரபு நாடுகளுக்கு ஒன்று சொல்லிட்டார், நீங்கள் எங்கள் நண்பர்கள், எங்கள் பங்காளிங்க, நீங்களாம் உங்களை அடிக்கணுன்றதுக்காக எங்களுக்கு எய்மே கிடையாது, இது வரைக்கும் உங்களை அடித்து காயப்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஆனால் உங்கள் நிலைகளை மறுபடியும் பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க, நாங்கள் உங்களை தொடவே மாட்டோம், அடிக்கவும் மாட்டோம். உங்கள் நிலைகளை நீங்கள் உறுதிப்படுத்தாதீங்க, எதிரிகளுக்கு நீங்கள் ஆயுதமாக்க விடாதீங்க, அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஏன் உங்களை அடிக்கிறோன்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன செக் வைக்கிறாருன்னா, நீங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வெளியேற்றிட்டீங்கன்னா உங்களை நான் அடிக்க மாட்டேன், அவங்கள மறுபடியும் நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை அடிப்போம், ஆனால் நீங்கள் எங்கள் பங்காளிங்க, அடிச்சிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பார்க்கலாம் நகருகின்ற நிகழ்வுகள் யார் பக்கம் யார் நகருகிறது என்று. இன்னொரு வார்த்தை அவர் சொன்னதாக வந்து ஒரு சில சேனல் சொல்கிறாங்க, பட் அவரோட பேட்டியில் நான் பார்க்கல. அரபு நாடுகள் தொடர்ந்து இந்த நிலையை நீடித்தால் அவங்க கடைசியில் ஒட்டகத்தில் போக வேண்டிய ஒரு நிலைமை வரும், நாங்கள் நடந்து கூட போவோம், ஆனால் எங்களோட சேர்த்து அவங்களையும் நான் ஒட்டகத்தில் கூட்டிகிட்டு போவோன்ற மாதிரிலாம் சொன்னதாக சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இந்த அரபு நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவு தான். ஈரானில் நம்ம இங்கிருந்து போன மீனவர்கள், தமிழகன்ற பாருங்க, இந்தியாவுடைய மீனவர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து மீட்டு வர முடியல, வீடியோ பதிவுகளாக வெளியிட்டு நாங்கள் இது மாதிரி இங்கே சிக்கி தவிக்கிறோம், பக்கத்துலலாம் பெரிய அளவுக்கான குண்டுகள் விழுது, எங்களை எப்படியாவது மீட்டு கொண்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போது நிலைமைக்கு ஈரானுடைய வான்பரப்பை முழுமையாக தடை செய்வதற்கான திட்டத்தில் இறங்கிவிட்டது அமெரிக்காவும் இஸ்ரேலும். அடுத்தடுத்து விமான நிலையங்களை கம்ப்ளீட்டாக அடிக்கிறாங்க. இனி அவங்க இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் அதுதான், சென்காமுடைய ஸ்டேட்மெண்ட், இனி வான்பரப்பை முழுவதும் எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரோன்றாங்க. ஈரானுடைய வான்பரப்பு அப்படின்னா அவங்க விமான நிலையத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும், அதே மாதிரி அவங்க கப்பல் இருக்குல்ல, எந்த கப்பலையும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான செய்தியை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.